தூத்துக்குடி மாவட்டம் சங்கர ராமேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற இருந்த திருமணத்தில் மணமகளின் பெயர் அந்தோணி திவ்யா என்றிருந்ததால் திருமணம் நடத்த கோவில் நிர்வாகத்தினர் மறுப்பு தெரிவித்ததாக புகார் எழுந்திருக்கிறது. பனையூர் கிராமத்தைச் சேர்ந்த கண்ணன் என்ற இளைஞருக்கும் தருவைக்குளம் பகுதியைச் சேர்ந்த அந்தோணி திவ்யா என்ற பெண்ணுக்கும் சிவன் கோவிலில் உள்ள முருகன் சன்னதியில் வைத்து திருமணம் நடத்த இருவரது குடும்பத்தினரும் முடிவு செய்திருந்தனர். திருமணத்துக்காக குடும்பத்தினர் மணமக்களை கோவிலுக்கு அழைத்துச் சென்ற நிலையில் மணமகளின் பெயரை பார்த்த கோவில் நிர்வாக அதிகாரிகள் மற்றும் பூசாரிகள் இருவருக்கும் கோவிலுக்குள் திருமணம் நடத்த அனுமதி மறுத்ததாக தெரிகிறது. ஏற்பாடு செய்யப்பட்ட திருமணத்தை நடத்த எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து கோவிலுக்கு வெளியே திருமணம் நடைபெற்றது. பின்னர் மணமக்கள் ஆலயத்துக்குள் சென்று சுவாமி தரிசனம் செய்தனர். அனைத்து ஆவணங்களையும் முறையாக சமர்ப்பித்தும் பெயரை காரணம் காட்டி திருமணம் நடத்தி வைக்க அதிகாரிகள் மறுத்தது கண்டனத்துக்குரியது என்றும் இச்சம்பவத்தில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். ஆவணத்தில் மணமகள் பெயர் கிறிஸ்தவ மதம் சார்ந்த பெயராக இருந்ததால் தங்களால் திருமணத்தை நடத்தி வைக்க முடியாது என கோவில் அதிகாரிகள் விளக்கமளித்துள்ளனர்.